வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி. நான் உங்கள் எம்ஜி ரமேஷ். நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் ஒரு எல்ஐசியோட இன்னொரு அருமையான திட்டம் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். நல்ல சிறப்பு அம்சங்களோட இருக்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போனாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் என்னோட இந்த ஸ்லைடில் கடைசியில் வரும். 9500455977 வரும். ஸோ முதல்ல இந்த திட்டத்தை பார்ப்போம். திட்டத்தை நீங்கள் பல முறை பார்த்து நீங்கள் திட்டத்தோட நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்காக யாரெல்லாம் சேமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அந்த திட்டத்தை தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசிஸ் ஜீவன் தருண் பிளான் நம்பர் 734. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் 18, 2024 இருந்து விற்பனைக்கு அமலில் இருக்கிறது. ஸோ இந்த திட்டத்தோட ஃபியூச்சர்ஸ், எலிஜிபிள் கண்டிஷன்ஸ், இதனுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்ஐசிஸ் ஜீவன் தருண் பிளான் நம்பர் 734. LIC Jeevan Taran plan is a par non-linked life individual savings plan specially designed to meet the educational and other needs of growing children. இந்த ஜீவன் தருண் திட்டம் பார்த்தீங்கன்னா லாபத்தில் பங்கு கொள்ளக்கூடிய திட்டம், அப்படின்னா போனஸுடன் கூடிய திட்டம். நான் லிங்க்டு அப்படின்னா இது யூலிப் அல்லாத திட்டம், பங்கு சந்தையை சாராத திட்டம். இது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான், சேமிப்பு திட்டம். ஸ்பெஷலி டிசைன், இது சிறப்பாக எதுக்காக இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்கன்னா டு மீட் த எஜுகேஷன் அண்ட் அதர் நீட்ஸ் ஆஃப் க்ரோயிங் சில்ட்ரன், வளரும் குழந்தைகளுக்கான அவங்களோட எதிர்கால தேவைகள், அது கல்வியாகட்டும் இல்லை மற்ற தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் சேமிப்பதற்கு ஒரு உகந்த திட்டமாக இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. திஸ் இஸ் அ ஃபிளெக்சிபிள் பிளான் வேர் அண்ட் டிபெண்டிங் ஆன் த ரெக்யர்மெண்ட். இந்த பிளான்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களோட தேவையை பொறுத்து இந்த பிளான்ல சில அந்த பெனிஃபிட் வாங்கக்கூடியது ஃபிளெக்சிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. The proposer can choose any of the 4 options for survival benefit payments from age 20 to 24. எப்படி இந்த ஃபிளெக்சிபிளா வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி துவங்கும் போதே அந்த பாலிசியோட ப்ரொபோசர், லைஃப் அஷ்யூர்ட் குழந்தை, ப்ரொபோசர்ங்கிறது பேரண்ட், அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு மணி பேக் திட்டம் மாதிரி சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய திட்டம். அந்த சர்வைவல் பெனிஃபிட் எப்போ கிடைக்கும்னா அந்த குழந்தையோட 20 முதல் 24 வயது வரைக்கும் கிடைக்கும். குழந்தையோட 20, 21, 22, 23, 24 வரைக்கும் அந்த சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். அந்த சர்வைவல் பெனிஃபிட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன் படி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பாலிசி துவங்கும் போதே சூஸ் பண்ணிக்கலாம். பாலிசி துவங்கும் போது சூஸ் பண்ணணும். சரி, இதோட மெச்சூரிட்டி எப்போ சார் கிடைக்கும்? சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குங்கிறீங்க, மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்போ சார் கிடைக்கும்? மெச்சூரிட்டி பெனிஃபிட் குழந்தையோட 25 வயசுல கிடைக்கும். குழந்தையோட 25 வயதுல மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். சரி, பாலிசி துவங்கும் போதே அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுன்னு சொல்லலை. ஏன்னா அதை வச்சுதான் அந்த பாலிசிக்கான பிரீமியம் வந்து முடிவாகிறது. அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்றதை வச்சுதான் அந்த பாலிசிக்கு நீங்க வாங்கக்கூடிய பாலிசிக்கு அந்த சம் அஷ்யூர்டுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டுங்கிறதே முடிவாகிறது. சரி, என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1, நோ சர்வைவல் பெனிஃபிட். அப்படின்னு என்னன்னா, எனக்கு இடையில பணம் வேணாம், ஒட்டுக்க 25 வயசுல என்னோட குழந்தையோட 25 வயசுல மெச்சூரிட்டி 100% கொடுத்துருங்க. மெச்சூரிட்டி 100% கொடுத்துருங்க. பேசிக் சம் அஷ்யூர்ட் போனஸும் கொடுத்துருங்க, எஃப்ஏபியும். ஆப்ஷன் 2, இல்லை எனக்கு வந்து என்னோட குழந்தையோட 24 வயசு வரைக்கும் சம் அஷ்யூர்ட்ல 5% கொடுங்க. ஒரு இன்ட்ரீம் பெனிஃபிட்டா, சர்வைவல் பெனிஃபிட்டா. குழந்தையோட 20 வயசுல இருந்து, குழந்தையோட வயசு தான் நண்பர்கள், இந்த டேர்ம் இல்லை, குழந்தையோட வயசு, குழந்தையோட 20 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் சம் அஷ்யூர்ட்ல 5% கொடுங்க. மீதி அப்ப 5 வருஷத்துல 5% 25% வாங்கிக்குவாரு. பாக்கி 75% மெச்சூரிட்டி எப்போ கொடுங்க. அப்போ இந்த ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் மாறும். ஆப்ஷன் 3, அந்த குழந்தையோட 20 இருந்து 24 வயசு வரைக்கும் சம் அஷ்யூர்ட்ல 10% எனக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுங்க. அப்ப 5 வருஷம் 10% வாங்கிட்டாருன்னா 50% வாங்கிறாரு. பேலன்ஸ் 50% மெச்சூரிட்டி எப்போ கொடுங்க. ஆப்ஷன் 4, குழந்தையோட 20 இருந்து 24 வயசு வரைக்கும் அந்த 5 வருடங்களுக்கு சம் அஷ்யூர்ட்ல 15% எனக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுங்க. என்னோட குழந்தையோட தேவையை நான் பூர்த்தி பண்ணணும். பேலன்ஸ் மீதி இருக்கக்கூடிய 25% சம் அஷ்யூர்டு மற்ற பெனிஃபிட்டும் போனஸ் எஃப்ஏபி எனக்கு மெச்சூரிட்டி எப்போ கொடுங்க 25 வயசுல அப்படின்னு. ஸோ இதை எப்படி சூஸ் பண்றாரோ அதன் அடிப்படையில் பிரீமியங்கள் ஃபிக்ஸ் ஆயிடும். சரி, இந்த பிளானை என்ன வயசு வந்து கொடுக்கலாம்? எலிஜிபிலிட்டி கண்டிஷன், மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிறந்து 30 நாள் ஆன குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். பிறந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். சரி, அதிகபட்சம் என்ன வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? 12 வயது குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம். 12 வயது குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம். பாலிசி டேர்ம், அப்போ பாலிசி டேர்ம் சார், பாலிசி டேர்ம் 25. ஏன்னா 25 தான் மெச்சூரிட்டி ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? பாலிசி டேர்ம்ங்கிறது என்னன்னா 25 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி. டேர்ம் 25 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி. நீங்க என்ன வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்களோ அதை மைனஸ் பண்ண மீதி இருக்கிறது தான் டேர்ம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 20 பாலிசி டேர்ம் 25 மைனஸ் 30 டேஸ் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக 25 வருஷம் தான் டேர்ம். சப்போஸ் நீங்கள் ஒரு 3 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா 25 மைனஸ் 3 22. ஒரு 5 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 25 மைனஸ் 5 20 வருஷம் டேர்ம். டேர்ம்ங்கிறது அப்படிதான் முடிவு பண்ணுறோம். 25 மைனஸ் ஏஜ் 10. இதில் பிபிடி குறைச்சல். பிபிடி எவ்வளோன்னா பிபிடி 20 வருஷம் தான். பிபிடி 20 வருஷம் தான். இப்போ 25 வயசு குழந்தைக்கு 25 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 30 நாள் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா 25 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்கன்னா 20 வருஷம் கட்டினா போதும். இப்போ நீங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய வயது உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னா 20 மைனஸ் ஏஜ் 10. இப்போ பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 30 நாள் ஆன குழந்தைக்கு கொடுக்கும்போது 20 வருஷம் தான் பிபிடியும் வரும். இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா டேர்ம் என்ன வரும்? டேர்ம் வந்து 25 மைனஸ் 5 20 டேர்ம். பிபிடி என்ன வரும்? 20 மைனஸ் 5 15 வருஷம் கட்டினா போதும். ஒரு 10 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்க டேர்ம் பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் 10 15 டேர்ம். ஆனால் ப்ரீமியம் ஃபைன் டேர்ம் பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 10 வருஷம் கட்டினா போதும். ஸோ டேர்முங்கிறது 25 மைனஸ் ஏஜ் 10. பிபிடிங்கிறது 20 மைனஸ் ஏஜ் 10. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் குறைச்சல தான், டேர்மை விட 5 வருஷம் குறைச்சல தான் கட்ட போறாரு. மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம். மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம். மேக்ஸிமம் நோ லிமிட். மேக்ஸிமம் நோ லிமிட். சரி. மேக்ஸிமம் மெச்சூரிட்டி 25. ஸோ குழந்தையோட 25 வயசுல அது பெனிஃபிட் முடிஞ்சிடும். பிளானு குழந்தையோட 25 வயசு வரைக்கும் தான் அமலில் இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும். சரி. இந்த பிளான்ல என்ன ரைடர் இருக்கு சார்? இந்த பிளான்ல ஒரே ரைடர் தான். ஏன்னா மைனர் லைஃப் கொடுக்குறோம். இது சில்ட்ரன்ஸ் பிளான். ஒரே ரைடர் தான். எல்ஐசிஎஸ் பிரீமியம் வேவர் பெனிஃபிட். பிரீமியம் வேவர் பெனிஃபிட் மட்டும் இருக்கு. பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் மட்டும் இருக்கு. அதை நீங்க பாலிசி துவங்கும் போது கொடுக்கலாம், அதுக்கப்புறமா கொடுக்கும். ஆனா இதுல என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இந்த பிளான்ல பாருங்க. LIC's premium waiver benefit rider shall be allowed under proposal or policy. ஏன்னா நீங்க ப்ரொபோசல் கண்டிஷன்லையும் ஆட் பண்ணலாம், பாலிசி ஆனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீமியம் வேவர் அப்படிதான். அதனால தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ரொபோசல் பாலிசி துவங்கும் போதும் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கூட நீங்க விட்டு போயிருந்தா அப்புறம் கூட ஆட் பண்ணலாம். ஆனா என்ன சொல்றாங்க இதுல, வேரின் த லைஃப் அஷ்யூர்ட் இஸ் அப் டு ஏஜ் 15 இயர்ஸ். எந்த குழந்தைக்காக கொடுக்குறீங்களோ குழந்தையோட 15 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதாவது அட் த டைம் ஆஃப் ஆப்டிங் திஸ் ரைடர். அதாவது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 15 வயசு. அதாவது ப்ரொபோசல் ஸ்டேஜில் கொடுக்கலாம், தாராளமாக ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறீங்க. ஆனால் அதில் என்னன்னா அப் டு வேரின் த லைஃப் அஷ்யூர்ட் இஸ் அப் டு ஏஜ் 15 இயர்ஸ் அட் த டைம் ஆஃப் ஆப்டிங் திஸ் ரைடர். நீங்கள் இந்த ரைடர் கடைசியாக உதவி ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைங்க அதிகபட்சம் 15 வயசு தான். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க முடியும். அப் டு ஏஜ் 15 வரைக்கும் தான் இந்த ப்ரீமியம் விவரை நீங்கள் ஆட் பண்ண முடியும். சரி சார். மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம் சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்கலாம்? மேக்ஸிமம் லிமிட் இல்லைங்க. 2 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ ஆட் பண்ணலாம் சார்? 2 லட்சத்துலேருந்து 4,50,000 வரைக்கும் 5,000 ஆட் பண்ணலாம். 2 லட்சத்துலேருந்து 4,50,000 வரைக்கும் 5,000 ஆட் பண்ணலாம். 4,50,000 9 லட்சம் சம் அஷ்யூர்ட் கொடுக்கும்போது 50,000 ஆட் பண்ணணும். 9 லட்ச ரூபாய்க்கு மேலே சம் அஷ்யூர்ட் போகும்போது ஒவ்வொரு லட்ச ரூபாய் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அண்டர் திஸ் பிளான். ஏன்னா மைனர் லைஃப் குழந்தைகளுக்கான பாலிசினாவே எப்பவும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எப்போ துவங்குனா பாலிசி துவங்கினதுலேருந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் 2 வருஷம் இருக்கணும், அல்லது குழந்தைக்கு 8 வயசு, விச் எவர் இஸ் எர்லியர். அப்பதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் துவங்க. இது நல்ல ஞாபகம் வச்சு. சரி, இந்த பிளான்ல பெனிஃபிட்ஸ் என்ன சார்? இந்த பிளான்ல பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா செலுத்தின பிரீமியம் தான். செலுத்தின பிரீமியம் ஜிஎஸ்டி ரைடர் பிரீமியம் இருந்தால் அதை கழிச்சுட்டு பிளானுக்காக எவ்வளோ பிரீமியம் கட்டிங்களோ அதான் கொடுப்பாங்க பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா death benefit payable on the death of the life assured during the policy term after the date of commencement of risk. commencement of risk துவங்கினதுக்கு அப்புறம் ஒருவேளை பாலிசி டேர்முக்குள்ள இறப்பு ஏற்பட்டால் என்ன கிடைக்கும்னா sum assured on death along with simple revisionary bonus and final redemption bonus if any. அதாவது commencement of risk துவங்கினதுக்கு அப்புறம் ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் என்ன கிடைக்கும்னா sum assured on death plus simple revisionary bonus, அது வரைக்கும் இறக்குற வரைக்கும் ஆட் ஆயிருக்கக்கூடிய போனஸ் பிளஸ் அந்த டேர்ம்ல எஃப்ஏபி இருந்தால் அந்த எஃப்ஏபி சேர்த்து கொடுப்போங்கிறாங்க. சரி, இங்கே சம் அஷ்யூர்ட் டெத்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம் அஷ்யூர்ட் டெத் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா நீங்க என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்தீங்களோ அதனுடைய 125% அல்லது 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் விச் எவர் இஸ் எர்லியர். ஸோ சம் அஷ்யூர்ட் டெத்துங்கிறது என்னன்னா என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்தோமோ அதனுடைய 125% அல்லது செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு. இதில் எது அதிகமோ அது சம் அஷ்யூர்ட் டெத்தா கொடுப்போங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் டெத்துங்கிறது உங்களுக்கு பேசிக் சம் அஷ்யூர்ட் 125% மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் கேஸ் நடுவில் கட்ட முடியல விட்டு போனாலும் இல்லைனாலும் டெத் கண்டிஷனுக்கு என்ன சொல்றாங்க, டெத் பெனிஃபிட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா டு த மினிமம் அவர் செலுத்தின பிரீமியத்தோட 105% கிடைக்குங்கிறாங்க. அது வந்து ரேரா தான். மேக்ஸிமம் நீங்க வந்து
எஸ்ஐ 125% கிடைக்கும். ஒருவேளை பாலிசி பெய்டப் ஆயிடுச்சுன்னா வேணா 1 வருஷம் தான் கட்டுறாரு, அதுக்கப்புறம் கட்டாம விட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் இறப்பு ஏற்படுது, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கும் துவங்கி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல செலுத்தல் பிரீமியத்தோட 105% கிடைக்கலாம். கண்டிப்பா கிடைக்கும். இதுல என்ன சார் சர்வைவல் பெனிஃபிட்? நம்ம ஆரம்பத்துல சர்வைவல் பெனிஃபிட் பார்த்துட்டோம். அந்த சர்வைவல் பெனிஃபிட் பாலிசி துவங்கும் போதே சூஸ் பண்ணும். இப்போ கொஞ்சம் கூர்மையா கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். பாலிசி துவங்கும் போதே நீங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணாதான் பிரீமியம் ஃபிக்ஸ் ஆகணும். அது பாலிசி துவங்கும் போதே சூஸ் பண்ணிடணும். சரி பாருங்க என்ன சொல்றாங்க. அந்த ஆப்ஷன் 1ங்கிறது அதாவது சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்போம். அது எப்போ கிடைக்குன்னா குழந்தையோட 20 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீஷன் பாருங்க. பாலிசி ஆனிவர்சரி கோயின்சைடிங் வித் ஃபாலோயிங் கம்ப்ளீஷன் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னா குழந்தையோட 20 கம்ப்ளீஷன் ஏஜ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் கிடைக்கும். இப்போ 20 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 20 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 21, 22, 23, 24 இந்த வயதுகள் கம்ப்ளீட் ஆகும்போது சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நான் ஆப்ஷன் 1ல வேணாம் நில்லுன்னு ஆப்ஷன் 1ன்னா நில்லு, எனக்கு வந்து சர்வைவல் பெனிஃபிட் வேணாம், ஒட்டுக்கா மெச்சூரிட்டி வாங்கிறேன் அப்படின்னா வாங்கிக் கொள்ளலாம். அப்போ அதுக்கு உண்டான பிரீமியம். ஆப்ஷன் 2 சர்வைவல் பெனிஃபிட் 5% வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட். அதுக்கு உண்டான அப்போ சம்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி கொடுக்குறீங்கன்னா 5% வாங்க 50,000 ரூபாய். 50,000 5 முறை வாங்கிடுவீங்க. அப்போ 2,50,000 வாங்கிருக்கீங்க. மீதி 7,50,000 மெச்சூரிட்டி அப்போ டேர்ம் முடியறப்ப 25 வயசுல அந்த பேலன்ஸ் 75% சம்மேஷனும் போனஸும் எஃப்ஏபி கொடுப்பாங்க. இப்போ ஆப்ஷன் 3 சூஸ் பண்றீங்க அப்படின்னா சம்மேஷன் 10% கொடுப்பாங்க. குழந்தையோட 20 வயசு முடிஞ்சதுல இருந்து 20, 21, 22, 23, 24 சரி 25 பாலிசி க்ளோஸ் ஆயிடும், கம்ப்ளீட் ஆயிடும். சரி இப்போ 10 லட்சம் பாலிசிக்கு வாங்கியிருக்கீங்க, ஒரு 10% கேட்குறீங்க அப்படின்னா வருஷம் 1 லட்சம் ரூபாய். அப்போ 5 வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு லட்சம் வாங்கி 5 லட்சம் வாங்கியிருப்பீங்க. அப்போ பேலன்ஸ் 50% சம்பளம் போனஸ் எஃப்ஏபி வாங்குவீங்க. இப்போ ஆப்ஷன் 4 போறீங்க. இப்போ ஆப்ஷன் 4னா 15% கேட்குறீங்க. இப்போ 15% கேட்குறீங்கன்னா 1,50,000 1,00,000 வாங்கிடுறீங்க. 5 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் பாலிசினா 1,50,000 5 முறை வாங்கினா 7,50,000 வாங்கிறீங்க. அப்போ 25வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இப்போ பேலன்ஸ் சம்பளம் 2,00,000 அதுக்கு உண்டான போனஸ் எஃப்ஏபி வாங்குறீங்க. இது ஒரு கண்டிஷன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் பாலிசி துவங்கும் போது இப்போ எப்பவுமே சூழ்நிலைகள் மாறலாம். இப்போ பாலிசி துவங்கும் போது நீங்கள் வந்து எனக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு வேண்டாம் சர்வீஸ் பெனிஃபிட்டே வேண்டாம் ஒட்டுக்கா வாங்கிக்கிறேங்கிறீங்க. ஆனால் அந்த ஏஜ் பக்கமாக ஆக நீங்கள் நினைக்கிறீங்க நடுவில் கொஞ்சம் பணம் வந்தால் குழந்தை காலேஜ் படிப்புக்கு ஆகுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் அப்போ லெட்டர் கொடுத்து மாற்றலாம். எப்போனா அந்த பெனிஃபிட் துவங்குறதுக்கு 3 மாதம். பெனிஃபிட் எப்போ துவங்குது? உங்கள் குழந்தையோட 20 வயசு முடியும் போது. முதல்ல நீங்கள் வேணான்ட்டீங்க சர்வீல் பெனிஃபிட், இப்போ சர்வீல் பெனிஃபிட் கேட்குறீங்க அப்படின்னா முடியாது அப்படின்னு முதல்ல வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் அதை மாற்றலாம். எப்படின்னா ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாலுமே இப்போ பெனிஃபிட் தொடங்குறதுக்கு 3 மாதம் முன்னாடி லெட்டர் கொடுக்கலாம். கொடுக்கும்போது என்ன சொல்லலாம்னா அதாவது எனக்கு வந்து இந்த நம்ம அதில் வந்து ஆப்ஷன் 1ல கேட்டிருந்தேன், எனக்கு இப்போ வந்து சர்வீல் பெனிஃபிட் தேவை 5%, 10%, 15% உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து கேட்கலாம். அதுக்கு அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் பெனிஃபிட் சர்வீல் பெனிஃபிட் வேணாங்கும் போது உங்ககிட்ட ப்ரீமியம் குறைச்சலாம் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இதே பெனிஃபிட் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் கம்மியாக தானே ப்ரீமியம் கட்டிருக்கீங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டிஃபரன்ஸ் இன் ப்ரீமியம் வித் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்செப்ஷன் ஆஃப் எவ்வளோ ப்ரீமியம் வித்தியாசம் வருதோ பாலிசி துவங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் இந்த பிபிடி வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் குறைவாக கட்டியிருப்பீங்க. ஏன்னா எனக்கு பெனிஃபிட் வேணான்ட்டு ஆப்ஷன் 1ல. இப்போ நீங்கள் 5%, 10%, 5% கேட்குறீங்கன்னா அதுக்குன்னா டிஃபரன்ஸ் ப்ரீமியம் இருக்குல்ல, அந்த ப்ரீமியம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அது அந்த மாதிரி. அதே மாதிரி சில கால்குலேஷன்ஸ் இருக்கு, ப்ரீமியம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வேணும்னா மாற்றலாம். இதில் என்ன இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வேணாங்கிறவர் 5, 10, 5 கேட்கலாம். 5% கேட்டவர் 10, 5 கேட்கலாம். 10% கேட்டவர் 5 கேட்கலாம். ஆனால் 15% கேட்டிருந்தவர் திரும்பி எனக்கு வேணாம் 10% கொடுங்கன்னு மாற்ற முடியாது. அது ஒன்று இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா the table premium rate after alteration shall not be lower than the original table premium. இன்னொன்று என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேணா போகலாம், ஆனால் குறைக்க கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி அப்போ என்னன்னு பாருங்க, இந்த கண்டிஷன்லாம் கீழே கொடுத்துருக்கேன். The policy holder shall have to pay the consideration amount for the changes in option which shall be higher up. ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, வேணும்னு நீங்கள் வாங்கலாம். டிஃபரன்ஸ் இன் ப்ரீமியம் வித் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இன்செப்ஷன் ஆஃப் த பாலிசி அண்ட் டிஃபரன்ஸ் இன் சரண்டர் வேல்யூ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ஜஸ் அண்ட் ஆப்ஷன். இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க நீங்கள் வேணும்னு கேட்கும்போது என்ன கட்டணுங்கிறத சொல்லுவாங்க ஆஃபீஸில் கேட்டால். அடுத்தது டேபுலர் ப்ரீமியம் ரேட் ஆஃப்டர் ஆல்ட்ரேஷன் ஷால் நாட் பி லோயர் இந்த ஒரிஜினல் டேபுலர் ப்ரீமியம் ரேட். அதாவது நீங்கள் ஆல்டர் பண்ணும்போது ஏற்கனவே கட்டியிருந்த ப்ரீமியத்தில் குறைவான ப்ரீமியம் வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்தது ப்ரொபோசல் லைஃப் இன்சூரன்ஸ் ஷால் இன்ஃபார்ம் இன் ரைட்டிங் டு த கார்பரேஷன் ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் ஆப்ஷன் அட்லீஸ்ட் 3 months பிஃபோர். 3 மாதத்துக்கு முன்னாடி. எப்போ 20 வயசு கம்ப்ளீட் ஆகுது 3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ
பாலிசி துவங்கும் போது நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது வேணும்னா மாற்றம் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுங்க, இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. சரி, இப்ப பார்த்தோம்னா மெச்சூரிட்டி லேண்ட் கிடைக்கும். மெச்சூரிட்டி பொறுத்த வரைக்கும் சம்மர்ஷூட் அண்ட் மெச்சூரிட்டி. சம்மர்ஷூட் அண்ட் மெச்சூரிட்டி ஏற்கனவே சர்வைவல் பெனிஃபிட் வாங்கினதும் மீதி இருந்தா சர்வைவல் பெனிஃபிட் வாங்கலாம் என்ன கிடைக்கும்? இப்போ ஆப்ஷன் 1 சர்வைவல் பெனிஃபிட் வேணான்ட்டேன், அப்போ 100% ஆஃப் பேசிக் சம்மர்ஷூட் அப்படியே கிடைக்கும், பிளஸ் ரிவிஷனரி போனஸ் எஃப்ஏபி. இப்போ ஆப்ஷன் 2 நீங்க 5% சர்வைவல் பெனிஃபிட் வாங்கியிருப்பீங்க, அப்போ பேலன்ஸ் 75% ஆஃப் த பேசிக் சம்மர்ஷூடும் ரிவிஷனரி போனஸும் எஃப்ஏபியும் கிடைக்கும். ஆப்ஷன் 3 ஆல்ரெடி நீங்க 10% வீதம் 5 வருஷம் வாங்கியிருப்பீங்க, அப்போ பேலன்ஸ் 50% ஆஃப் த பேசிக் சம்மர்ஷூடும் ரிவிஷனரி போனஸும் எஃப்ஏபியும் கிடைக்கும். ஆப்ஷன் 4 ஏற்கனவே 5% வாங்கியிருப்பீங்க, 5% வாங்கியிருப்பீங்க 5 வருஷம், 15 15 15 5 75% சம்மர்ஷூட் வாங்கிட்டீங்க. ஸோ பேலன்ஸ் 25% ஆஃப் த பேசிக் சம்மர்ஷூடும் போனஸும் எஃப்ஏபியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து 25 வருஷம் மெச்சூரிட்டி இப்போ கிடைக்கும். அடுத்தது எல்லா மோடு இருக்கு. மோடு என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்? இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லி, மந்த்லின்னு இநாச் மோடு அண்ட் சேலரி டிடக்ஷன்ல இருக்கு. இநாச் மோட்னா அட்வான்ஸாக 3 மாத ப்ரீமியம் வாங்கி தான் பாலிசியை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 3 மாத காலத்திற்குள்ளாக நீங்கள் ஈஸி அந்த இநாச் இது வந்து வேலிடேட் பண்ணணும், இல்லைன்னா குவார்டர்லி மோட மாறிடும். இது ஞாபகம் வச்சுங்க. கிரேஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லிக்கு 1 மாதம் 30 நாள் கிரேஸ் பீரியடும், மந்த்லினா 15 நாள் உங்களுக்கு கிரேஸ் பீரியட். ஒன்ஸ் கிரேஸ் பீரியட் முடிஞ்சால் பாலிசி லேப்ஸ் ஆகிடும், அதனால லேப்ஸ் ஆகாமல் பார்த்துங்க. அடுத்தது மோட் ரிபேட் இருக்கு, சம்மர்ஷூட் ரிபேட் இருக்கு. சரி, இதில் என்னென்ன ஃபார்ம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 360 யூஸ் பண்ணலாம், 300 யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எம்ப்ளாயர் வராது. 360 மைனர் லைஃப் கொடுக்கலாம், 300 ஓன் லைஃப் கொடுக்கலாம். இதுதான் விஷயம். ஓகே, சரண்டர் இருக்கா? பாலிசி துவங்கி 1 வருஷம் கழிச்சு ஒரு முழு ஆண்டு ப்ரீமியம் செலுத்திருந்தா சரண்டருக்கு எலிஜிபிள் இருக்கு. லோன் இருக்கா? பாலிசி தொடங்கி 1 வருஷம் ஆயிருக்கணும், ஒரு முழாண்டு ப்ரீமியம் செலுத்திருந்தா லோனுக்கு எலிஜிபிள் இருக்கு. பாலிசி தொடங்கி 1 வருஷம் ஒரு முழாண்டு ப்ரீமியம் செலுத்தி அதுக்கப்புறம் கட்ட முடியாம போனா பாலிசி பெய்டப்பா மாறிடும். ரிவைவல் இருக்கா? எப்போ லேப்ஸ் ஆகி எஃப்யூபி டேட்லேருந்து 5 வருடத்துக்குள்ள ரிவைவல் பண்ணிக்கொள்ளலாம். கிளைம் கன்செஷன் இருக்கு, நாமினேஷன் அலவுடு, அசைன்மெண்ட் அலவுடு, ஃப்ரீ லுக் பீரியடு 30 நாள் இருக்கு, ஃப்ரீ லுக் பீரியடு 30 நாள் இருக்கு. சரி, இதில் வந்து கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முகவர்களுக்கு இப்போ ப்ரீமியம் பேங்க் டேர்ம் என்ன, ப்ரீமியம் பேங்க் டேர்ம் அனுப்பிட்டு தானே, ஏன்னா டேர்முங்கிறது 25 மைனஸ் ஏஜென்ட் என்ட்ரி, பிபிடிங்கிறது 20 மைனஸ் ஏஜென்ட் என்ட்ரி. சரி, இப்போ ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 8 and 9 இருந்தார், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 8 அல்லது 9 இருந்தார். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 வயசு குழந்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, பிபிடி என்ன வருங்க 20 மைனஸ் 12, ஏன்னா அதிகபட்ச ஏஜென்ட் என்ட்ரி 12. அப்போ 20 மைனஸ் 12 8 வருஷம் தான் ப்ரீமியம் கட்டுவாங்க. ஒரு 11 வயசு குழந்தையா இருந்தால் 20 மைனஸ் 11 19. அப்போ 11 வயது குழந்தைக்கோ 12 வயது குழந்தைக்கே கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் 8 அல்லது 9 வருடமாக தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 8%, அதுக்கு போனஸ் கமிஷன் 40%. செகண்ட் டு ஃபிஃப்த் இயர் 5.5%, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் இயர் 5%, கடைசி வருஷம் 5.5%. இதே பிபிடி வந்து 10 to 14 இருக்கு. பிபிடி 10 to 14. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்க, 10 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்க. இப்போ ஒரு வந்து 10 வயசு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா 20 மைனஸ் 10 10 10 வயசு குழந்தைக்கு கொடுக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா 10 to 14 இருந்தால் பிபிடி, 10 to 14 இருந்தால் பிபிடி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 5%, செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் இயர் 7.5%, சப்சிக்வெண்ட் இயர்ஸ் 5%, கடைசி வருஷம் 5%. சரி, 15 இயர்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் செலுத்தக்கூடிய பிபிடி இப்போ மைனர் லைஃப் கொடுக்குறீங்க, 30 நாள் ஆன குழந்தை இப்போ ஒரு 4-5 வயசு வரைக்கும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 நாள் குழந்தை கொடுத்தீங்கன்னா 20 வருஷம் கட்ட போறாரு. ஒரு 5 வயசு குழந்தை கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் கட்ட போறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் அண்ட் அபவ் பிபிடி இருந்தால் முதல் வருஷம் 20%, அதுக்கு 40% போனஸ் கமிஷனு. செகண்ட் ஃபிஃப்த் இயர் 7.5, 2 3 4 5வது வருடங்கள் 7.5%, சப்சிக்வெண்ட் இயர்ஸ் 5%, லாஸ்ட் இயர் 5%. இதை தவிர என்ன பண்றாங்கன்னா இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய சம்மர்ஷூட் 5 லட்சமும் அதுக்கு மேலே இருந்தால் தொடர்ந்து பாலிசிதாரர் 6 வருஷம் செலுத்திட்டாரு அப்படின்னா 6வது வருட முடிவில் ஒரு முழாண்டு பிரீமியத்துக்கான கமிஷன்ல 2% கொடுப்பாங்க. ஒரு முழாண்டுக்கான பிரீமியத்துக்கு 2% அடிஷனலா ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. இது வந்து கமிஷனுக்கானது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் என்னன்னா, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறந்த குழந்தையிலிருந்தே கொடுக்கலாம், அதிகபட்சம் 12 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை நீங்க தீர்மானம் பண்ணி எதிர்கால தேவைக்கு என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய நீங்க சேமிக்கலாம். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு பெனிஃபிட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இடையில பணம் வேணும், காலேஜ் படிக்க பணம் வேணும்னா உங்களுக்கு சர்வேல் பெனிஃபிட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, 5%, 10%, 5%. சரி, எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், என் குழந்தைக்காக நான் சேமிக்கிறேன், குழந்தையோட திருமணத்திற்கு பணம் வேணும் முடிவு பண்ணீங்கன்னா
குழந்தையோட திருமணங்கிறது நார்மலாக 25 வயசு தான் இல்லையா? இப்போல்லாம் நார்மலாக அந்த கல்ச்சர் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த குழந்தைக்காக ஒரு சேமிப்பை பண்ணிட்டீங்கன்னா 25 வயசுல பணம் வாங்கிக்கலாம். இடையில கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் படிப்புக்கு பணம் வேணும்னா அதுலேயே சர்வேல் பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்? அதற்குண்டான சம்ம ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அவங்கள பாலிசி வாங்க வைக்கணும். ஏன்னா அந்த வாங்கக்கூடிய பாலிசிதாரர் பெரிய தொகை பாலிசி வாங்கும்போது காலேஜ் படிப்புக்கும் சர்வேல் பெனிஃபிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். திருமணத்திற்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் எதுவுமே, எனக்கு வந்து பல்காக வந்து திருமணத்துக்கு தான் வேணும்னா ஒரே டைம் நோ சர்வேல் பெனிஃபிட் கொடுக்கலாம். இதில் இன்னொரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னங்க இருக்குது? ப்ரீமியம் பேப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ப்ரீமியம் பேப்பர் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஒருவேளை இடையில அந்த பெற்றோர் இறந்து போயிட்டார், பேரண்ட் அவங்க குழந்தையோட தகப்பனார் இறந்து போயிட்டா கூட ப்ரீமியம் செலுத்தாமலே பாலிசி போர்ஸ்ல இருந்து அவருக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ ஆகையால் இந்த பிளான் ஜீவன் தருண் குழந்தைகளுக்கு ஏற்ற உகந்த திட்டம். இதுக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ் மணி பேக் பேசியிருந்தோம். சில்ட்ரன்ஸ் மணி பேக் பார்த்தீங்கன்னா குழந்தையோட 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, 25 வயசுல பணம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் சர்வேல் பெனிஃபிட்டை தள்ளி போடலான்னு சொன்னோம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் சர்வேல் பெனிஃபிட் கிடைக்கும். மெச்சூரிட்டி 25ன்னு. இது வேண்டாம்னா நீங்கள் ஆனால் பாலிசி வாங்கும்போது சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் அதை வச்சு தான் ப்ரீமியம் செலுத்த முடியும். ஆனால் நாளைக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் தேவைகள் வேண்டான்னு சொன்ன உங்களுக்கு தேவைகள் ஏற்படுதுன்னா அந்த தேவைக்காக நீங்கள் எழுதி கொடுத்து பணம் வாங்கிக்கலாம். இல்லை எழுதி கொடுத்துட்டோமே, வேணான்னு ஆரம்பத்தில் சொல்லி கையெழுத்து போட்டோமே, பணம் கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த நேரத்தில் காலேஜ் படிப்புக்கோ மற்ற தேவைக்கோ குழந்தைக்காக பணம் தேவைன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் முன்னாடி கடிதம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலிசிதாரருக்கு சர்வேல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான பிளான். இந்த வீடியோ பல முறை பாருங்கள், நல்ல மனசில் பதிவு வச்சு இதை போய் கஷ்டப்பட்ட பேசுங்க. குழந்தைகளுக்கான உகந்த திட்டம். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் பார்க்க சொல்லுங்கள். என்னோட யூடியூப் சேனல் எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த திட்டத்தோடு சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.